அத்த, இப்பதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்காரு. இப்படியா நடக்கணும்? இந்த நேரத்துல இப்படியெல்லாம் நடக்குதே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்த. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல மீனா. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். என் உள் மனசு என் புள்ள குணமாகி வந்துருவான்னு சொல்லுது. ஆனா ஏதோ தப்பா இருக்கு. தமிழ், அந்த சிலிண்டர் கம்பெனில இருந்து ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சுமா. என்ன சொல்ற? தமிழ் சொல்லு, என்ன சொன்னாங்க? சிலிண்டர்ல ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருந்துச்சாமா. அதனாலதான் அந்த மாதிரி ஸ்மெல் வந்திருக்கான். கேஸும் லீக் ஆயிருக்கும்னு சொன்னாங்க. சரி, ரிப்போர்ட்டை காட்டு. இந்தாங்கம்மா. இதத்தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். நீங்க தான் வேற ஏதோ தப்பு நடந்த மாதிரி சந்தேகமா பேசிட்டு இருக்கீங்க. நம்ம வீட்டுல நம்மள மீறி வேற என்ன நடந்துரும் அத்தை? நல்ல வேளை தமிழ், இசை காப்பாத்தின. இல்லனா பிரகாஷ் நிலைமை என்ன ஆயிருக்கும்? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. இசை நிஜமாவே தெய்வ குழந்தைதான். என்ன ஜனாமா, அந்த பொண்ணே கவனம் இல்லாத பொண்ணு. அதுக்கு எப்படி இதெல்லாம் கரெக்டா புரியுது? அதுதான் எனக்கு டவுட்டாவே இருக்கு. அமுதா, நீ இந்த மாதிரி குழந்தைங்க கூட பழகாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்க தான் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. நாம கவனிக்காம விடுற சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க கவனிப்பாங்க. அதனாலதான் அவங்க மாதிரி ஆளுங்க கூட கவனமா பேசணும், கவனமா நடந்துக்கணும். இங்கதான் யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்லையே. இந்த மாதிரி தான் இசை கவனிச்சு அங்க வந்திருக்கா. என்ன தமிழ், என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. இனிமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அவ்வளவுதான்.